யோ என்னையா பண்ற? இது பண்றதோட மாஸ்டர் கண்ட்ரோல். எப்படி கலட்டுறதுன்னு மட்டும் சொல்லு. ஏய் முதல்ல இது எப்படா கீழே போட்ட? க்ரூ இல்ல கிளிப் இல்ல எப்படா ரிமூவ் பண்றது? நான் எங்கனா போட்டேன், அதுவா வந்து ஒட்டிக்கிச்சுனா. ஃபிகர் பாரு, அதான் வந்து ஓட்டுறதுக்கு நீ ரயன் கோஸ்லிங்கா இல்ல பிராட் பிட்டாடா? யோ என்னையா பண்ற? எனக்கு என்னமோ க்ளூ போட செட் பண்ணிருப்பாங்களோ தோணுது. ஹீட் பண்ணா கண்டிப்பா ரிமூவ் ஆயிடும். என்னடா இது? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டல. டேய் ஹட்டோரி வாடா போவோம். மச்சான் எனக்கு சந்தேகமா இருக்குடா. எனக்கும் தான்டா. நாம நின்ன வர அவன் கடையில ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்லை. நோட்டீஸ் பண்ணியா? அவன் உண்மையாவே வாட்ச் மெக்கானிக் தானடா. அப்படி வாட்ச் மெக்கானிக்கா இருந்தா கூட கஸ்டமர் இல்லாம எப்படா பொழப்ப ஓட்டுவான்? சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க டோரி? இதுக்கு தான் முன்னாடியெல்லாம் அவனு சொல்லுவாங்க, பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பானா ஆனா வாட்ச் மெக்கானிக்கை பார்த்து ஃபீல் பண்ணுவானா. அந்த திருக்குறளுக்கு என்னடா அர்த்தம்? டேய் என்னடா பண்றேன்? இது மாஸ்டர் கண்ட்ரோல்னு சொன்னான்ல, அதான் ஏதாவது வேலை செய்தான்னு பாக்குறேன்டா. அவன் தான் ஒண்ணுமே வரலன்னு சொன்னானடா. ஏதோ படம் காட்டுதுடா. மதகஜராஜா இருக்குதான்னு பாருடா. நிறைய படம் காட்டுதுடா. ஒன்னா பாப்பன்டா. ஃபர்ஸ்ட் இத போடுறா. நாயே அந்த படம் இல்லடா. அந்த படம் இல்லன்னா இந்தியன் 2 போடு பாப்போம். ஏதோ வித்தியாசமா இருக்குதுடா. எங்க கூட நான் பாக்குறேன். என்னடா உள்ள போயிடுச்சு? அடடடடடடா, இவ வேற மொக்க ஜோக்க அனுப்பி சாவடிக்கிறாளே. அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே வில்கேக்ஸ். என்னன்னு கண்ட நாயில ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் தருதுனா? ஓ மை காட், என்னாச்சு? ஆம்னிட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. என்ன சொல்ற? இதுக்கு மேலே அவனை விட்டு வச்சா நான் வில்கேக்ஸ் இல்லடா. ஒருவேளை நான் வாட்சை எடுத்திருந்தா என் கூடயும் சண்டை போட்டிருப்பல்ல? ஏண்டா ஒரு 10 வயசு பொடி பைக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்களடா? என்னடா சண்டை போட்டுக்கிட்டு கத்தி எடுத்து ஒரே சொருகு, அவ்வளவுதான். என்ன ஆச்சு இந்த இடத்துக்கு? யோ பெருசு, இங்க வா. எடடா பேக் எங்கடா? எந்த பேக்டா? தெரியாத மாதிரியே கேக்குறான் பாத்தியா? பாம்பு கொண்டு வந்த பேக் எங்கடா? இங்க என்னடா ஆச்சு? ரெட் பட்டாடைக்கு செஞ்ச வேலை தான்டா இது. டேய் சோமு எங்கடா போன? டேய் ஹட்டோரி இதா இருக்கேன்டா. என்னடா சிவகாசியில ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து செஞ்ச பென்சில் கம்பி மத்தா மாதிரி மாறிட்டேன். வாட்சோட பவர்னு நினைக்கிறேன்டா. உனக்கு சுடலையாடா? இல்லடா ஹட்டோரி. டேய் டேய் யாரா இது? நடு காட்டுல இவ்வளவு பெரிய வத்தி குச்சி வச்சுட்டு நிக்கிற? காடு தீ பிடிச்சதுடா உன் கொப்பலடா வந்து அடைப்பா. அந்த நாய் ராத்திரி பேய்க்கு பயந்து லைட்டே அணைக்க மாட்டான். இதுல காட்டு தீயாடா அணைக்க போறான். இப்ப எங்க இருந்து போறியா இல்ல? டேய் வத்தி குச்சி எடுத்துட்டு போட. டேய் இப்ப எப்படிடா திரும்ப மாறுறது? திரும்பவும் அந்த பட்டனை பிரஸ் பண்றான். பட்டனை காணோமேடா. தேடி பாடுறான். ஐயோ அப்ப என்னால மறுபடியும் நார்மலாவே மாற முடியாதாடா? ஆமா, இவர் கிருத்திக் ரோஷனு நேச்சுரல் பாடி காட்டாம இருக்க மாட்டாரு. நான் 2000 வருஷம் பதம் பண்ண மம்மி மாதிரி ஒரு பாடியை வச்சுக்கிட்டு நீ இப்படி பேசலாமாடா? ஐயோ ஓடாதடா. ஐயோ இந்த நாய்களுக்கு இதே வேலையா போச்சு. அவனுக்கு இப்போ இந்த பக்கம் போலான்னு தெரியுமா? நான் வேண்டாம் அவருக்கு லைவ் லொகேஷனை வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடவா? சொல்லுடா. ஹலோ டாய எங்கடா இருக்க? இங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்னன்னு சொல்லு. உன் கொப்ப கால் பண்ணா வீட்டுக்கு போகாம எங்கடா ஊர் சுத்திட்டு இருக்க? நான் எங்க வேணா இருப்பேன், உனக்கு என்ன இப்போ? அந்த டி உன் கொப்ப கிட்ட சொல்லுடா. அந்த டாய் டி ஏன் கூட ஊர் சுத்திட்டு இருக்கேன்னு என்ன கேவலமா பேசிட்டு இருக்காடா. ஏன் நீயே சொல்ல வேண்டியது தானே? நான் சொன்னா நம்ப மாட்டிக்கிறான்டா. நீ போன் பாட்டு சொல்லு. சரி சரி சொல்றேன். அப்புறம் பெட்டு
அக்கௌண்ட்ல காசு இருந்தா ஒரு 150 ரூபா அனுப்பி விட்றா. யோ என்ன உனக்கு கட்டிங் போடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? உன் கொப்பனை மாதிரியே பேசுறியடா. பெரிய மனுஷன் வயசாச்சுன்னு எவனாச்சும் பாக்குறீங்களாடா? கட்டிங் போட்டா தாட்டா முட்டு வலி தெரியாது. ப்ளீஸ்டா அனுப்பி விட்றா. சீப்ப உன் கொப்ப என்னடாடா ஊட்ட விட்டு துரத்திட்டா. நீ என்ன மதிக்கவே மாட்டிக்கிற. இதுக்கு நான் என் மாவ வீட்லயே போய் இருந்திருப்பேன்டா. யோ அங்க இருந்து துரத்துனாங்கன்றா நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க? குடிச்சிருக்கியா இல்ல ஞாபகம் வருந்துக்கு மாத்திரை போட மறந்துட்டியா? டேய் இந்த வாட்சை கலட்ட முடியாது போல இருக்குதுடா. தோலோட ஒட்டி இருக்குதுடா. எனக்கு பயமா இருக்குடா டோரி. டேய் தலை கணத்துல ஓவர் ஆடாதடா. எனக்கும் இப்படி ஏதாவது நடக்கும். அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். இப்ப நான் உன்னை என்னடா தப்பா சொன்னேன்? நானும் உன்னை கவனிச்சுட்டு தாண்டா இருக்கேன். இந்த வாட்ச் கிடைச்சதுக்கு அப்புறம் உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி தாண்டா இருக்குது. இனிமே உனக்கு என்னோட உதவி தேவைப்படாதுல்ல. இப்பதானடா வாட்சை கலட்ட ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். ஆமா, இனிமே நான் உனக்கு வாட்ச் கலட்டுறதுக்கும் ஷூ துடைக்கிறதுக்கும் தானே தேவைப்படுவேன். ஏன்டா இப்படி பொறாமையில பேசுற? ஆமாடா, என் வயர் எரியுதுடா. மச்சான் அல்சர் எதுவும் இருக்க போகுதுடா. டாக்டர் கிட்ட காட்டினியாடா? வச்சுக்கிட்டு இருக்காதடா. நானும் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்மால் இண்டஸ்ட்ரியில ஓட்ட விழுந்துடுச்சு தெரியுமா? சபா, நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது சோமு. ஏன்னா நானும் உன்னோட இடத்துல இருந்திருக்கேன். அந்த வலி என்னன்னு எனக்கும் தெரியும். அப்போ உங்களுக்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரியில ஓட்ட விழுந்துச்சானே? நான் உன் கையில ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்தியா சொன்னான்டா. இது பவர்ஃபுல் டிவைஸ்னு உனக்கு எப்படா தெரியும்? அதான் அவன் ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னான்லடா. சோமு பாத்துக்கடா, ஆட்டைய போட வந்த மாதிரி தெரியுது. அந்த வாட்ச்ல அன்லிமிட்டெட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அது உனக்கு எப்படா தெரியும்? டேய் பயப்படாதீங்க. யாரா நீ? நான் தான் கெவின் 11. கையில இருந்து எப்படிடா கரண்ட் வருது? நானும் உன்ன மாதிரி தான் சோமு. சின்ன வயசுல அளவுக்கு அதிகமான சக்தியில வச்சுக்கிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்சை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு சொல்லி தரியா? சொல்லித்தரேன். என்னோட பேரு சோமு, சுவரு சோமு, ஸ்டார்ட் பண்ணக்க என்னோட கேமு. பார்ட்டிக்கு நாங்களும் வரலாமா? வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா. முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். உன் பேர் என்ன செல்லம்? ஏய், நான் புஷ்பாரா. புஷ்பா, நான் கங்குவா. நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகா. இங்க யாரும் இவ்வளவு அழகா ஒரு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. I'm in love with you. முன்தினம் பார்த்தேனை, பார்த்ததும் தோற்றேனை, சல்லடை